வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும், அதாவது நான் 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்திருக்கேன். அப்படின்னா ஒரு 9:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஒரு பிவட் ரேஞ்ச், அதாவது 48,500 அங்க அந்த அந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. இப்படிங்கிறது தான் இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனை வச்சு நமக்கு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கும்போது பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நம்ம ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில்ல போலாம். இந்த 3 மினிட்ஸ் கேண்டில்ல நீங்க பாருங்க, நமக்கு இப்போ கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. அப்போ என்னன்னா, நம்ம வந்து இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து நேத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரேஞ்ச் குடுத்திருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்து 49,000ம் 48,000ம் அண்ட் இந்த 2 ரேஞ்சும் குடுத்துட்டு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இந்த 48,150ன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்ச்ல இருந்து மேல பவுன்ஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு இங்க போகும். அண்ட் ஃபர்ஸ்ட் இத தாண்டுனா தான் மார்க்கெட் வந்து 49,000க்கு போகும்னு. ஸோ 48,500லிருந்து மார்க்கெட் மேல கிராஸ் ஆனா 49,000க்கு போகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேல தான் போயிருந்திருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே. அண்ட் இது எவ்வளோ பெர்சன்டேஜ் மேல இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத நாள விட கம்பேர் பண்ணும்போது அதிகபட்சமா நமக்கு ஒரு 1% வரைக்கும் மேல போயிருந்திருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% நமக்கு இது வந்து குரோத் தான். ஏன்னா ரொம்ப நாளா மார்க்கெட் கீழ விழுந்துட்டு இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஜனவரியோட எண்டுல, முதல் மாசத்தோட எண்டுல நம்மலாம் 50,000 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரிஞ்சு, 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 சரிஞ்சு 48,000 2,000 பாயிண்ட்ஸ் கீழ விழுந்திருக்கு. ஆனா இந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு ரூபா மதிப்பு. அப்படின்னா ரூ. 2,000 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கீழ விழுந்திருக்குங்கும்போது, அது வந்து பேங்க் செக்டரே ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். கொஞ்சம் புஷ் எப்ப இருந்துச்சுன்னா, நமக்கு பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேல போச்சு. அந்த பட்ஜெட்டோட ஒரு இதெல்லாம் போனதுக்கப்புறம் கடகடன்னு மார்க்கெட் கீழ விழுந்து 48,000க்கு வந்துருச்சு. ஸோ, இத நம்ம பார்த்து இந்த இந்த இடத்துல நமக்கு தெரியும் அழகா. நீங்க பாருங்க. மார்க்கெட் வந்து மேல இருந்துச்சு. நமக்கு வந்து அங்கருந்து கீழ வந்துச்சு. பட்ஜெட் அப்போ இங்கருந்து கொஞ்சம் மார்க்கெட் மேல போச்சு. திருப்பியும் மார்க்கெட் சரிவு வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு. அப்படிங்கிறனால, இந்த ரெக்கவரி ஃபேஸ்ல இருந்து நம்ம வந்து மார்க்கெட்ல மேல போகுமா? கீழ வருமா? அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது காலையில, அதாவது ஸ்டார்ட்டிங் ஆஃப் த மார்க்கெட்ல நமக்கு வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்படின்னா மார்க்கெட் மேல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இல்லன்னா ப்ராஃபிட் புக்கிங்ன்னு சொல்லலாம். ஸோ இங்க பொசிஷன் எடுத்தவங்க, இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க. இந்த பொசிஷன் எடுத்தவங்க, இங்க பொசிஷன் எடுத்தவங்க, இங்க பொசிஷன். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் வந்தோனே ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஓகே. அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட் கொஞ்சம் கீழ இறங்கும். அப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழ இறங்கும்போது என்ன ஆகும்னா, லிக்விடிட்டி கிராபிங். லிக்விடிட்டி கிராபிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அங்க இருக்க ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி போகும்போது கொஞ்சம் மார்க்கெட் மேல போகும். ஸோ மார்க்கெட் மேல போனோனே என்ன பண்ணுவாங்க, இங்க வாங்குனவங்க, இன்னைக்கு காலையில வாங்குனவங்க திருப்பியும் செல்லிங் பண்ணுவாங்க. செல்லிங் இல்லன்னா ப்ராஃபிட் புக்கிங். செல்லிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட் கீழ வரும். அப்புறம் ஒரு லிக்விடிட்டி கிராபிங், மார்க்கெட் மேல போகும். அப்படிங்கிறனால இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இங்க இந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, பையர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே, அதாவது இன்னையோட நாள் ட்ரேடிங் டே முடியும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலா தான் இருந்திருக்காங்க 1. 2வது, இப்போ நமக்கு மார்க்கெட் ஆனா மேல போகுதா? கீழ வருதா? அப்படிங்கிறது டவுட் இருக்குல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் வந்து 3ஆம் தேதி மார்க்கெட் ஆரம்பிச்சுச்சு. திங்கள், செவ்வாய் வந்து 4, புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி. இந்த 3 நாளுமே தொடர்ந்து மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. அப்போ இனியும் ஏன்னா இந்த சப்போர்ட், அதாவது 48,800 47,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு. அப்படிங்கிறனால இங்கருந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் போயி 49, 50 வரைக்கும் மினிமம் 49,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 49,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கோல்டன் கிராஸ்ல இருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. அண்ட் ஆனா இந்த கோல்டன் கிராஸ்ல இருந்து இந்த 50 பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த மாரி ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஆனா இந்த கேப் எண்ட் ஆஃப் த டேல குறைஞ்சிருக்கு. நாளைக்கு இந்த கேப் கூடுது அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகும் 1. 2வது, கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்மால் அதாவது ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம். அப்போ வந்து மார்க்கெட் கோல்டன் கிராஸ்ல இருக்கு. நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட் பாருங்க டெத் கிராஸ்ல இருந்திருக்கு. அதாவது கீழ இருக்குன்னு. ஆனா இந்த டெத் கிராஸ்ல இருக்கும்போது,
இதுக்கான டிஃபரன்சஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கோட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வித்தியாசங்கள் கம்மியா இருக்கிறனால, இந்த 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலயும், 200 கீழயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த மாரி 50யும் 200 இப்படி கிராஸ் ஆச்சுன்னா, அதுக்கு பேரு கோல்டன் கிராஸ்ன்னு பேரு. அப்போ மார்க்கெட் கொஞ்சம் மேல புஷ் ஆறதுக்கான வாய்ப்பு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு தெரியுது. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தெரியல. அப்படிங்கிறனால 15 மினிட்ஸ்லயும், 3 மினிட்ஸ்லயும் டைம் ஃப்ரேம்ல நமக்கு கோல்டன் கிராஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேல போகும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு 2 நாளா இல்ல, யூசுவலாவே நம்மளோட அனாலிசிஸ் படி தான் நடக்கும். ஆனா போன வெள்ளிக்கிழமை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் அவுட் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்தோம் என்னன்னா, திங்கள், செவ்வாயில பிரேக் அவுட் ஆகும்னு. ஆனா வெள்ளிக்கிழமையே பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்படிங்கம்போது நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்காக சான்ஸ் இருந்துச்சுன்னு. ஸோ, ஆனா அப்ப இத பார்க்கும்போது மார்க்கெட் கண்டிப்பா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ட்ரெண்டிங்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வரைக்கும்ப்பா மினிமம் போலான்னு கேட்டீங்கன்னா, இந்த 49,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு டேட்டா எடுப்போம். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டரா ஃபாலோ ஆகுது. இதுக்கு நன்றி நம்ம யாருக்கு சொல்லணும்னா, செபி, அதாவது செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ அவங்க தான் இத கண்ட்ரோல் பண்றாங்க. ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி. அப்போ நம்ம எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப வந்து எராட்டிக்கா இருக்கு. அப்படின்னா அவங்க நெனச்சா விக்கிறாங்க, நெனச்சா வாங்குறாங்க. மணி அவங்கள்ட்ட அதிகமா இருக்கிறனால பயங்கரமா ஃப்ளக்சுவேட் பண்றாங்க. அப்ப இத கம்மி பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா, செபி அவங்களோட எக்ஸ்பைரிய மாத்திட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிக்கும் வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஆனா இப்ப பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு. அப்படிங்கிறனால ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிற விஷயத்துல, அதாவது ஃப்ளக்சுவேஷன் கம்மியா இருக்குங்கிறனால பிரைஸ் ஆக்ஷன் பேங்க் நிஃப்டில பெட்டரா ஃபாலோ ஆகுது. 1. நீங்க நம்மளோட நிஃப்டி 50யோட வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கும் ஃபுல் டேக்கான ஓஏ சேஞ்சும் பார்த்தீங்கன்னா, பெரிய வித்தியாசங்கள் இருந்துச்சு. ஆனா பேங்க் நிஃப்டில அப்படி கிடையாது. அப்போ பேங்க் நிஃப்டில நமக்கு வந்து ஃபுல் டேவோட இது பார்க்கும்போது, புட் ஆப்ஷன் எங்க அதிகமா இருக்கு? அதாவது கிரீன் கலர் பார் எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க. 48,000. அப்போ எங்க வந்து புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல வந்து ஸ்டாப் இருக்கு. ஸ்டாப்ன்னா என்ன சொல்லலாம்னா, சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி எந்த இடத்துல கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிக்சர பார்த்தாவே தெரியும். இந்த பக்கம் ஒரு செவுரு, இந்த பக்கம் ஒரு செவுரு, நடுவுல வந்து நம்மளோட பிரைஸ் இருக்கு. இப்போ இந்த பிரைஸ் வந்து மேலயும் கீழயும் புஷ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த ஓஐ சேஞ்ச் வச்சு நமக்கு பார்க்கும்போது, ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் மேல போனாலும், ஒரு ஷார்ட் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு கீழ வரதுக்கு. ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அட் த மனில பாருங்க, நமக்கு வந்து புட் ஆப்ஷன் அது ஃபுல் டே வைக்கும்போது, நமக்கு வந்து பெரிய சேஞ்ச் தெரியல. இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது, நமக்கு என்னன்னா, புட் ஆப்ஷனோட வேல்யூஸ் நெறைய குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறனால, லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் குறைஞ்சிருக்கு. 10 குறைஞ்சிருக்கு. 2 ஹவர்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே. அப்படிங்கிறனால, அட் த மனிலேருந்து மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும். புல் பேக் எடுத்துட்டு தான் குரோத் இருக்கும். இதுதான் வந்து நம்ம இந்த ஓஏ சேஞ்ச்லயும், ஓஐயோட இதுலயும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓஏ சேஞ்ச் நான் எக்ஸ்பிளைன் பண்றது இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா, ரொம்ப போர் அடிக்க வேண்டாம் இன்ஃபர்மேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பாருங்க. அதாவது கிரீன் கலர் கேண்டில், கிரீன் கலர் பார், அந்த பாருக்கு மேல கோடு கோடா போட்டிருக்கு பாருங்க. இது வந்து ஓஏ இன்கிரீஸ்ன்னு பேரு. நீங்க இந்த இடத்துல நான் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட கால் ஆப்ஷன் வந்து 1.48 லட்சம் ஓஏ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறது 77,640 வந்து புட் ஆப்ஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. அதே மாரி இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா தெரியும். மைனஸ்ல இருக்கு பாருங்க. -28 லட்சம் வந்து கால் ஆப்ஷன் குறைஞ்சிருக்கு. புட் ஆப்ஷன் வந்து 48,000 குறைஞ்சிருக்கு. சாரி -28,000 தான் குவான்டிட்டீஸ். இது வந்து அமவுண்ட் ரேஞ்ச் கிடையாது. அதாவது எவ்வளவு காசுக்கான அமவுண்ட் குறைஞ்சிருக்குங்கிறது கிடையாது. இது வந்து குவான்டிட்டி அவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்ப வந்து புட் அண்ட் கால் ஆப்ஷன் மேல ஏறுதோ, கூடுதோ, அப்ப என்ன அர்த்தம்னா, அத தாண்டி மார்க்கெட் மேல போறது கஷ்டம்னு. எப்போ ஒரு இடத்துல பிரைஸ் குறையுதோ, அந்த பக்கம் பிரேக் அவுட்‌க்கான சான்சஸ் நெறைய. இப்ப பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டாஸ் பார்க்கும்போது, மார்க்கெட் கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்து, அதுக்கப்புறம் தான் மேல போகும். அப்போ ஏற்கனவே இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச நம்ம சேமா தான் வச்சுக்க போறோம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா,
இப்ப இருக்கிற மணியிலிருந்து, அதாவது 48,500லிருந்து மார்க்கெட் வந்து ஒரு 48,300 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச நான் அதே வச்சுக்கிறேன். ஸோ, நான் என்ன பண்ண போறேன்னா, இத நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த லைன ரொம்ப நாளா இந்த லைன எக்ஸ்டெண்ட் பண்ணி 7ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை ஃபுல்லுக்கு வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து கீழ இருக்க லைன வியாழக்கிழமை. அண்ட் எந்த ரேஞ்சுக்குள்ள மணி டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, 48,500ம் 48,300ம். ஸோ, நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வரையலாம். 48,500 ஓகே. 40 ஓகே. ஸோ, அப்போ நாளைக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுல மார்க்கெட் புல் பேக் இருக்கும். புல் பேக்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ, அப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இங்க இருந்து ஒரு சின்ன புல் பேக்கா இந்த இது வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு குரோத்க்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த புல் பேக்ல இந்த 48,300லேருந்து மார்க்கெட் கீழ சரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு வந்து 48,000 வரைக்கும் போகும். ஆனா, பெரும்பாலும் அப்படி இருக்காது. இந்த 48,300க்கு மேலேயே மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிரும். நாளைக்கு குரோத் இருக்கு. பட் ஆனா, இந்த ஒரு விஷயம் நடக்கிறங்கிறனால, மார்க்கெட் வந்து நமக்கு குரோத் வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுதான். ஸோ, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தோம். 2 அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான டேட்டா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது ஓஐ சேஞ்ச் பார்த்தோம். கரெக்ட். ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது, நான் முக்கியமான சொல்லத விட்டுட்டேன். என்னன்னா, இந்த பிசிஆர் ரேஷியோ அதாவது புட் கால் ரேஷியோ. இந்த புட் கால் ரேஷியோ எப்போ மார்க்கெட்டோட வேல்யூ 1க்கு மேல இருக்கோ, 1 புள்ளி சம்திங் இருக்கோ, அப்போ மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸோ, இந்த ஒரு இண்டிகேஷனும் நமக்கு சொல்லுது, மார்க்கெட் மேல போகும்னு. ஆனா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெய்ட்டா மார்க்கெட் ஒண்ணும் மேல போகாது. ஒரு புல் பேக்ல தான் மார்க்கெட் மேல போகும். அப்படிங்கிறனால, அந்த புல் பேக் நீங்க வந்து 48,500ம் 48,300க்குள்ளயும் நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த புல் பேக்லேருந்து மார்க்கெட் மேல மேல ஸ்விங் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்விங் அதிகபட்சம் ஆனா 48,000 49,000 தான் ஆகும். அண்ட் உங்களோட ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு 1 மாசம் இருக்குங்கிறனால, நீங்க தைரியமா ட்ரேட் பண்ணலாம். ஸோ, அண்ட் ரொம்ப அவுட் ஆஃப் த மனில எடுக்காதீங்க. அண்ட் இப்ப இருக்கிற பிரைஸ் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் டவுன்ஃபால் லிமிட்டட் வந்து 47,800 தான். அத தாண்டி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது. அண்ட் எக்ஸஸா மார்க்கெட் மார்க்கெட் போணும்னா, நீங்க 49 இல்லன்னா 50,000 இத தாண்டி நீங்க எடுக்காதீங்க. 50,000 போறதுக்கே இந்த மாசம் எண்ட் வரைக்கும் சொல்ல முடியாது. ஆனா 49,000 கடைசி போகும். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஷனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 49,000 அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால, நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனி எடுக்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டில. ஆனா ரொம்ப டூ மச் அவுட் ஆஃப் த மனி போகாதீங்க. ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்ச்குள்ள இருந்துக்கோங்க. 50,000லேருந்து 47,000க்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ, இதே மாரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு டெலகிராம் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, கீழ ஒரு கியூஆர் கோட் இருக்கு. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கோம். ஸோ, அதிலேயும் நீங்க பார்க்கலாம். இந்த 2லயும் பார்த்து நம்ம டெலகிராம் குரூப்ப ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு ஒரு கம்யூனிட்டி ட்ரேடர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ட்ரேடர்ஸும் சேர்ந்தோம்னா, ஸோ தட் நமக்கு வந்து ஏதாவது சந்தேகங்களோ, இல்ல என்ன பண்றது அப்படிங்கிற டிப்ஸோ, ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு கம்யூனிட்டி மாரி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, மறக்காம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.